வணக்கம் நண்பர்களே. நாங்கள் எப்பயுமே ரெகுலராக ஒரு மளிகை கடையில் தான் வந்து மளிகை சாமான் வாங்குவோம். வீட்டுக்கு தேவையான எத்தனையும் எப்பவுமே நாங்கள் ரெகுலராக லயன் டேட்ஸ் தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அவர் வந்து லயன் டேட்ஸ் இல்லை, நான் வேற ஒரு டேட்ஸ் கடையில் போய்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு ஒரு டேட்ஸ் கொடுத்தாங்க. சரி, இதையும் வந்து லாஸ்ட்டு 1 வீக்காக என் பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நேற்று எதாச்சும் நாங்கள் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு லைன் டேட்ஸ் பேக்கெட் எடுத்துனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தா இந்த மாதிரி புழு நெளியுதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த புழு பார்த்தாவே அழுவது அப்படியே காட்டேன். ஒன்று அதை ஃபுல்லாக அப்படியே வாமிட்டாக எடுத்துட்டாங்க. அப்படியே பார்த்தோன்னே சரி, இதில் மட்டும்தான் இந்த கடை இதான் ஒரிஜினல் கைமா டேட்ஸ் அப்படின்னு இருக்குது. சரி, அந்த கஸ்டமர் வந்து ஓப்பன் பண்ணோம். அதை டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன். சரி, வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணாது. ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அது மேலே ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதில் இல்லை. அப்போ எல்லாமே இந்த மாதிரி புழு நெளிஞ்சா எப்படி இது அக்செப்ட் பண்ணவே முடியல. இந்த உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கிற அத்தனை பேர் என்ன தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் வந்து செக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு புழு இருக்கிற டேட்ஸை பசங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா யார் பொறுப்பு? நம்ம தான் பார்த்து வாங்கியிருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே பிரித்து பார்த்து வாங்க முடியுமா? சேல் பண்ணுறவங்க தான் அதை கேர் எடுத்து கரெக்டாக பண்ணணும். கண்டிப்பாக கேஸ் போட போகிறேன். இந்த கஸ்டமருக்காரருக்கு அத்தனை டீட்டெயில்ஸ் வேறு என்ன அதுலேயே. ஸோ அவங்களுடைய நம்பரும் இருக்குது. அதை நான் டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்கள், நீங்கள் உஷாராக இருங்க. தயவு செஞ்சு வரையும் பார்த்து தான் வாங்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பார்த்து கேர்ஃபுல். தேங்க்யூ.